சித்ராமூர்த்தி அவர்களே, ஸ்ரீ EN மூர்த்தி அவர்களே, மலேசிய திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பின் தலைவர் ஐயா ஜெயமாறன் அவர்களே, மலேசிய திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பின் துணைத் தலைவர் ஐயா ஸ்ரீ கந்தராஜா அவர்களே, திருப்புகழ் அன்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து அன்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். திருப்புகழ் அன்பர்கள் மலேசியா சார்பில் அருணகிரிநாதர் குரு பூசையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இணையவழி ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி அருணகிரிநாதரின் அருளாசியையும் முருக பெருமானின் திருவருளையும் பெறும் ஒரு பாக்கியமான சந்தர்ப்பமாக அமையட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்நிகழ்ச்சியை இறை நினைவுடன் தொடங்கும் வகையில் மாநிலத்தை சேர்ந்த செல்வன் கோகுல்ராஜ் யாகேஸ்வரன் அவர்கள் முருகன் நாமாவளி மற்றும் திருப்புகழ் பாராயணத்தை வழங்குவார்கள். அவரை அன்புடன் அழைக்கிறோம். முருகா சரணம். ஓம் 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 ஓம். முருகா 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 முருகா. உம்பர் தரு தேனுமணி கசிவாயி பொன் கடலி தேனமுத துணர்வு இன்பரசத்தே பருகி பலகாலும் இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கணியோ அன்பர் தமக்கான நீலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோ ஐந்து கரத்து ஆணை முக பெருமாளே எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே ஐந்து கரத்து ஆணை முக பெருமாளே. செல்வன் கோகுல்ராஜ் யாகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய ஆன்மீக சொற்பொழிவின் தலைப்பு அருணகிரி வாழ்க்கை நெறி, லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் அருணகிரி. இந்த அரிய தலைப்பில் சிறப்புரையாற்ற மதிப்பிற்குரிய அம்மா சித்ராமூர்த்தி அவர்களையும் ஐயா EN மூர்த்தி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? நன்றி, வணக்கம். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முன்பு ஆதரவில் அவன் புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதா எம்மை நீ என்று அருளே. எம் தாய் என்று விളിக்கிறார்கள். தாய் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, முலைப்பால் ஊட்டுகிறாள் தாயார். அப்பொழுது அந்த முலைப்பால் ஊட்டுகின்ற அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விடுகிறது. குடிக்கின்ற அந்த தாய் அந்த நோய்க்கான மருந்தை தான் உண்டு
அந்த முலைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையை சரி செய்கிறார். அதுபோன்று அருணகிரிநாதர் தன் வாழ்வில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளை கூறுகிறார். எல்லாவற்றையும் பெரிய கட்டுக்கதைகளாக்கி இந்த உலகில் உலவ விட்டு விட்டார்கள். நாம் அதற்குள் புகவே வேண்டாம். கட்டுக்கதைக்குள் நாம் ஏறி நம்முடைய பொன்னான நேரத்தை நாம் வீணாக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று முருகன் அவரை தாங்கி பிடித்து, அதாவது வல்லாள கோபுரத்திலிருந்து குதிக்க முயற்சிக்கும் பொழுது அவரை தாங்கி பிடித்து என் புகழ் பாடு என்று சொல்லி நாவில் ஷடாட்சரத்தை பொறித்தாரோ அன்று முதல் அருணகிரிநாதரை பற்றி, அவர் செய்து வந்த செயல்களை பற்றி, பாடி வந்த பாடல்களை பற்றி இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது அது மட்டும் போதும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. பரமமாயையின் நேர்மையை யாவரும் அறியுணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய், முதல் நாள் ஒரு பயனோதான் என்று கூறுகிறார். முதல் நாள் ஒரு பயம், நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனால நீங்க பரம மாயையின் நேர்மையை நீ சொல்லிடுற அதுன்னு அருணகிரிநாதர் முருகனை பார்த்து சொல்றார். நம்ம முருகனை பார்த்தது இல்லையே, நம்ம அருணகிரிநாதரை பார்த்திருக்கோமா? அவரையும் பார்த்தது இல்லை. ஆனா அருணகிரிநாதரை நம்ம அப்படி குருவா வச்சு சொல்றோம். அந்த அருணகிரிநாதரை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்த அந்த மதிப்பிற்குரிய எமது குருஜி திரு ஏ.எஸ். ராகவன் அவர்கள் பாதங்களை பணிந்து இன்று இந்த தலைப்பிற்குள் நாம் செல்கிறோம். தலைப்பு என்ன? அருணகிரி காட்டும் வாழ்க்கை நெறி. வாழ்க்கைக்கான நன்னெறிகளை அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருவண்ணாமலையில் பிறந்தார் என்ற அளவுக்கு நமக்கு ஆதாரங்கள் உண்டு. ஏன்னா பிரபுட தேவ மகாராஜனுடைய குறிப்பு வருகிறது. அந்த பிரபுட தேவ மகாராஜன் எந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அந்த காலத்தை வைத்து அருணகிரிநாதரின் வாழ்க்கை காலத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். அது 15ஆம் நூற்றாண்டு முற்பகுதி. தேவாரம் மிக அருமையாக பாடப்பட்டு வந்த காலம். சிவனை மட்டுமே வணங்கக்கூடிய பாக்கள். திவ்ய பிரபந்தம் பின் வந்தது. அதை திவ்ய பிரபந்தம் பாடும் பொழுது திருமாலை போற்றி பாடுவோம். அருணகிரிநாதர் அவருடைய காலத்திலிருந்து முருக பக்தியை, அதே போன்று எப்படி சிவபக்தி வேரூன்றி விட்டதோ, எப்படி திருமால் பக்தி வேரூன்றியதோ, அதே போன்று அவர் முருக பக்தியை வேரூன்ற செய்து விட்டார். சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, முருகனை பாடுவார், முருகனை மட்டும்தான் பாடுவார் என்றில்லை. முருகனுடைய தந்தையை பாடுவார், தாயை பாடுவார், அண்ணனை பாடுவார், மாமனை பாடுவார், எல்லாரையும் பத்தி அவர் பாடுவார். அருசமய வழிபாடு என்று சொல்லுவோம். ஆதிசங்கரர் காட்டி கொடுத்த அருசமய வழிபாடு. இந்த அருசமய வழிபாட்டையும் தன் நூல்களில் அவர் கொண்டு வந்துள்ளார். 9 நூல்கள் எழுதியுள்ளார். அதில் பிரதானமாக திருப்புகழ். அதனால மத்த எல்லா நூல்களையும் சேர்த்து நம்ம திருப்புகழ் அப்படிங்கிற பெயரால் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால முருக பக்தி, முருக வழிபாட்டை அந்த மாதிரியாக அவர் கொண்டு வந்ததுனால அவர் நமக்கும் அந்த முருக பக்தியை ஊட்டி இன்று இந்த குழந்தை திருப்புகழ் பாடுகிறான். இன்னும் எத்தனையோ குழந்தைகள் உங்கள் குழுவில் திருப்புகழ் பாடுகிறார்கள். அதுவரை நாம் வந்து விட்டோம். அந்த முருக பக்தி அப்படி வேரூன்ற செய்து விட்டார் அருணகிரிநாதர். அவர் இந்த அளவுக்கு அவரை காட்டி கொடுத்தது யாரு? வடக்கப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை என்ற பெரியவர். அவர் ஏதோ சிதம்பரத்தில் ஒரு கோர்ட் கேஸ்ல போய் உட்கார்ந்துருக்கார், ஏதோ எழுத்தரா இருக்கார். அங்க தீட்சிதர்கள் தாது மாமலர் அப்படிங்கிற ஒரு திருப்புகள்ல இருந்து ஒரு கொட்டேஷன் மேற்கோள் காட்டுகிறார்கள். மேற்கோள் காட்டும் பொழுது அந்த பாடல் வரிகள் அவர் என்னவோ செய்து விடுறது. இத மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு எழுதியிருக்காது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சப்போ அது திருப்புகழ். திருப்புகழ் ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய செதஞ்சு போச்சு. ஆனா இன்னும் இருக்கு நிறைய இடத்துல. உடனே அவர் நினைத்தார் மனதில், ஒரு 1000 பாடல்களையாவது நான் என் வாழ்நாள் காலத்தில் எடுத்து வெளியிட்டு விட்டேன், ஆனால் என்னுடைய ஜன்மம் சாபல்யம் அடைந்து விட்டது, நான் பிறவியின் பயனை பெற்று விட்டேன் என்றுதான் பொருள் என்று கூறிவிட்டார். அப்படி மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஓலைச்சுவடிகளை தேடத் தொடங்கினார். பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவருடைய மகன் டாக்டர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்களும் அதில் ஈடுபட்டு மேலும் மேலும் ஓலைச்சுவடிகளை தேடியதோடு பொருள் உரை எழுதவும் செய்தார். இன்று நம்ம ஆத்தென்டிக் அப்படின்னு திருப்புகழுக்கு ஆத்தென்டிக்கா இருக்கிற ஒரு பொருள் உரை அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல நம்ம செங்கல்வராய பிள்ளை அவர்களின் உரையைத்தான் பார்க்கிறோம். அது அவ்வளவும் போராதுன்னா, அவருடைய மகள் டாக்டர் சசிவல்லி PhD பண்ணாங்க. அந்த அம்மா எதுல பண்ணாங்க தெரியுமா? இந்த ஒரு 16,000 பாடல்கள் பாடினார்னு சொல்றாங்க அருணகிரிநாதர். நமக்கு என்னமோ 1330-35 அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அந்த கிடைத்த பாடல்களை பல்வேறு தலைப்புகள் 160 தலைப்புகளாக பிரித்து போட்டிருக்கிறார். நீங்க ஏதாவது சொல்லுங்க, நாயன்மார் அப்படின்னா அந்த பேஜ் எடுத்தீங்கன்னா அகர வரிசையில நாயன்மாரை பத்தி என்னெல்லாம் பாடியிருக்காரு, எந்த பாடல் எண். முருகன் அப்படின்னா முருகனுடைய அந்த முருகனுடைய இதுல வரும். முருகன்கிறதுல நீங்க பார்க்கலாம். திருமால் அப்படின்னா திருமாலை பத்தி பார்க்கலாம்.
அப்படி நீங்க எல்லா இடத்துலயுமே அந்த கொட்டேஷன் அதை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். 3 வால்யூம் எழுதியிருக்காங்க ஒளி நெறி அப்படிங்கிற புக்கு. அதிசயகரமா என்னுடைய குருநாதர் திரு நடராஜன் அவர்கள் வீட்டிலிருந்து எனக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் அது. அவரை எப்படி மறக்க முடியும்னா அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் அருணகிரிநாதர் பத்தி. அவருடைய இளம் வயதில் எப்படி எப்படி இல்லாமோ இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், எவ்வளவோ எல்லாம் கட்டுக்கதைகள். நாம் அதற்குள் போக வேண்டாம். ஒரு நாள் அவருக்கே தோணி போச்சு, இந்த மாதிரி என்ன காலத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரியவர் இப்படி போற வழியில சொல்றார், எப்பா நீ காலத்தை இப்படி வீணாக்காதேப்பா, ஏதாவது பிரயோஜனமா பண்ணு, கடவுள் பக்தியில ஈடுபாடு, தொண்டு பண்ணு, இதெல்லாம் நீ பண்ண வேண்டாமா? வந்தவர் யார் என்று இவருக்கு தெரியாது. அவர் சொல்றதை அவர் கேட்கவே இல்லை, ஒரு பாட்டுக்கு போயிட்டார். பிற்காலத்தில் அவர் உணர்கிறார், அது அருணாச்சலேஸ்வரர் தான், அவர்தான் அந்த பெரியவர் உருவத்தில் வந்து தனக்கு அந்த அட்வைஸ் கொடுத்திருக்காருங்கிறது பின்னால்தான் அவர் உணர்றார். அதுக்கு நடுவில் இவருக்கு ரொம்ப மனசு ஒரு விரக்தி வந்து போச்சு. விரக்தி வந்த உடனே எல்லாரும் உடனே தற்கொலைக்கு தானே போறோம். விரக்தி வந்து போச்சா, சரி எங்க விரக்தி பண்ண தற்கொலைக்கு எந்த இடத்தை எடுத்தார் அவர், அங்கதான் விஷயமே இருக்கு. திருவண்ணாமலை கோவிலுக்குள் இருக்கும் வல்லாள கோபுரத்திலிருந்து குதிக்கிறார். முருகன் அப்படி விட்டு விடுமானா? அவரே எவ்வளவு தொண்டு செய்ய பாக்கி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த 7-6 வயசு குழந்தை வரைக்கும் திருப்புகழ் பாடணுமே, எவ்வளவு பெரிய வேலை அவருக்கு வச்சிருக்கார் முருகன். அவரை அப்படி விட்டுடுவானா? கையில் தாங்கி பிடித்தான், நாவில் சராச்சரத்தை பொறித்தான், அவரை நீ என் புகழ் பாடு என்று சொல்லிவிட்டான். அன்று முதல் அவர் புகழ் பாடுகிறார். ஆனா ஒரே ஒரு பாட்டு தான், எனக்கு பாடம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நீ சொல்லு, என்ன பாடணும் சொல்லு. முத்து அப்படின்னு மட்டும் அடி எடுத்து கொடுக்கிறார். அடி எடுத்து கொடுத்த முத்தை தெரு பத்தி தெரு, அது நம்ம அந்த பாடல் உலக பிரசித்தம், பட்டி தொட்டிகளிலும் பிரசித்தம். அந்த முத்தை தெரு பாட்டை பாடுகிறார். திரும்பவும் நிஷ்டையில் அமர்ந்து விடுகிறார். முருகன் அவரை மனத்தளவில் அவருக்கு உணர்த்துகிறான், நீ வயலூருக்கு வா. வயலூர் எங்க இருக்கு தெரியாது, தேடின்னு போறார். அங்க உள்ள போனோடனே பிள்ளையார் பிரசிசா உட்கார்ந்துருக்கார் பொல்லா கணபதி. அப்பா உன் தம்பி சொல்றான் என் புகழ் பாடுன்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் பாட தெரியல, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எதையெல்லாம் வச்சு நான் பாடணும், எதையெல்லாம் நான் அதுல சேர்த்துக்கணும், பாட்டுல எதை வச்சு பிரதானமா வச்சு நான் பாடணும், நீதான் எனக்கு சொல்லணும். அப்படி வந்ததுதான் பக்கரை விசித்திரமணி என்ற பாடல். பக்கரை விசித்திரமணி அது ஒரு பெரிய ஆதாரம். என்னென்றால் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கு அருள்கை மறவேனே, அதுலதான் சொல்லியிருக்கார். திருப்புகழ் என்ற பெயரையும் கொடுத்தான் அண்ணன், விருப்பமோடு பாடு. இப்ப குழந்தைகள்லாம் பாடுறா, நிறைய குழந்தைகள் பாடுறத போன தரம் கேட்டேன் 17ஆம் தேதி. முருகனுடைய அருளை நாம் மறக்க கூடாது. ஏனென்றால் முருகன் நல்ல விஷயங்களா நமக்கு நிறைய பண்ணி தருவான். அப்பெல்லாம் சந்தோஷப்பட்டு இருப்போம் பேசாம. ஒரு கஷ்டம் வந்தோடனே என்ன நீ இப்படி பண்ணிட்ட, என்ன முருகன், நான் இவ்வளவு திருப்புகழ் பாடுறேன், நான் இவ்வளவு முருகனை போய் கோவில் கோவிலா வணங்குறேன், என்ன பண்ணினேன் நீ எனக்கு அப்படின்னு கோபம் வந்துடும். அது வரக்கூடாது. முருகன் நல்ல அருளை உனக்கு தந்தான், அதை நீ மறக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது, நீ அந்த மறவாமல் இருக்கும் பொழுது உனக்கு அவனே கருணை காட்டுவான். நீ வாயன நீங்க அழைத்து பராவர ஆனந்த சித்தி தருவான் நமக்கு. அந்த கருணையை நாம மறக்க கூடாது. தழைந்த சிவசுடர்தனை என மனதினில் அழுந்த வருமுக நகையொளி தழைந்த நயனமும். நயன தீட்சை கிடைத்தது மாணிக்கவாசகருக்கு, பாத தீட்சை கிடைத்தது சிவனாரிடமிருந்து, இவருக்கு நயன தீட்சை கிடைக்கிறது. நயனம் தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே. பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது சிறிதுங்கிறார். இத்தனை 16,000 பாட்டையும் பாடி, வகுப்பு பாடி, அலங்காரம் பாடி, 9 நூல்கள் பாடினவர் என்ன சொல்றார்? சிறிது செப்பென வைத்து உலகில் பரவ, அவர் இருக்கும்போதே பரவியாச்சு. தரிசித்த அனுகிரகம் மறவேனே. அப்படி மறவேனே மறவேனே ஏன் சொல்றார்? நமக்காக சொல்றார். நீ இவ்வளவு திருப்புகழ் பாட உனக்கு கொடுத்து வச்சிருக்கு, கத்துக்கிற, உனக்காக ஆசிரியர்கள் அமைந்தார்கள், உனக்கு இது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்க ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். இப்படி இதெல்லாம் நம்ம மறக்காம அந்த அருளை நம்ம எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். அதுல முக்கியமா ஒரு பாட்டு ரொம்பவே எங்களுக்கு எல்லாம் மனசுல ரொம்ப அது அப்படியே தொடும். கவலை மனத்தனாகிலும் உனது பிரசித்தமாகிய கனதனம் ஒத்த மேனியும் முகம் மாறும் அதிபல வஜ்ரவாகவும் அயில் நுழை வெற்றி வேலதும் போர்து. இப்படியே சொல்லி சொல்லி போயிட்டு இருக்காரு. கேட்கலாமா அந்த பாட்டை? கவலை மனத்தனாகிலும் உனது பிரசித்தமாகிய கனதனம் ஒத்த மேனியும் முகமாறும் அதிபல வஜ்ரவாகமும் அயில் நுனை வெற்றி வேலதும் அரவு பிடித்த தோகையும் உலகே.
அதிர அறத்த கோழியும் அடியர் மழுத்தில் வாழ்வோரும் அபிநவ பத்மபாரம் அறவே பாடுகிறார். சந்திரா மேடம் மைக்க மியூட் பண்ணிடுங்க. சந்திரா விஸ்வநாதன் மைக்க மியூட் பண்ணிடுங்க. உயர் திருப்புகள் விருப்பமுடு செப்பன இப்பதான் பார்த்தோம் நம்ம இல்லையா, எனக்கு அருள்கை மறவேனே. இப்படி இந்த முருகனுடைய அருளை என்று மறக்க கூடாது. இது முதல் பாயிண்ட். நம்ம வந்து இதுல சொல்லும் போது எனக்கு கந்தர் அந்தாதி நின்று வரும். ஒரு அப்படியே பாயிண்ட் இருக்கும். அந்த கடலை பார்த்துட்டு இந்த கடலை நான் அப்படியே கையாலே நீந்தியே அந்த கரைக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானோ. அப்புறம் சிறுவர்கள் நினைக்கிறானா அதோ சந்திரன் தெரிகிறானே, அந்த சந்திரமாவை இங்கிருந்தே எட்டி குதிச்சு நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறானோ. அந்த மாதிரி இருக்கு நான் சொல்றது அப்படிங்கிறார். முருகன் பெருமையை நான் சொல்றது எப்படி இருக்குன்னா, சொல்லி முடிக்க முடியுமா? அத எப்படி சொல்லி முடிப்பேனா? அவ சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிவிலியா நான் பேசுறேன்னு யார் சொல்றாரு? அருணகிரிநாதர். நம்ம இல்ல சொல்லணும், இன்னைக்கு நான் இல்ல சொல்லணும். என்னமோ பெருசா பேச வந்திருக்கேன், அவருடைய நன்னறிகள் எல்லாம் எடுத்து உனக்கு 1 மணி நேரத்துல முடிச்சிட முடியுமா? முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாங்க பண்ணுவோம், விட மாட்டோம். அதுக்கு உன்னுடைய அருள் வேணும்னு அவனோட காலை பிடிச்சாச்சு. அதனால இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது. இது மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து யான் தான் எனும் அகங்காரம் அமகாரம் ஒழிய வேண்டும். யான் தான் எனும் 2ம் கெட்டால் அன்று யாவருக்கும் தோன்றாது சத்தியம். யான் தான், நான், என்னுடைய அகங்காரம் மமகாரம் இது ஒழிய வேண்டும். அதுல அவர் வந்து இதுல சின்னதா பிரீஃபா நமக்கு வள்ளிமலை சுவாமிகளுடைய ஒரு சரிதத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம இங்க பார்க்கணும். வள்ளிமலை சுவாமிகள்னு தெரியாது எல்லாருக்கும். அர்த்தநாரி மைசூர் சுவாமிகள் அப்படிதான் தெரியும். அவர் பழனியில இருக்கார். அவருக்கு திருவண்ணாமலை போய் ரமண மகர்ஷியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சரி போற திருவண்ணாமலை போய் ரமண மகர்ஷியை பார்க்கலான்னு அப்படி மலை மேலதான் ஆசிரமம். மலை மேல போனதும் அங்க பார்த்தா அவர் ஒரு கோவணம் ஊத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே இவருக்கு பழனில இருந்து தான் வராரு இவர். ஏன்னா பழனி ஆண்டவனை வேண்டிதான் அவருக்கு வயிற்று வலி சரியாச்சு. பழனி ஆண்டவனே வந்து நிக்கிற மாதிரி அவருக்கு தோன்றதான் ரமண மகர்ஷியை பார்த்த போது. அப்படியே பூரிச்சு போயிடுறார். அவரோட இருந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அறந்தாரிக்கு அந்த சமையல் கட்டுல வேலை பண்றார். ஆனா ரமண மகர்ஷியோட சேர்ந்து திருப்புகழ் பாடுறார். ரமண மகர்ஷி இவர் வந்து கன்னடக்கார தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர். தமிழனா இருந்தாலும் சிறு வயதிலேயே கர்நாடகா அந்த ஏரியாவுக்கு போயிட்டார். அதனால அவருக்கு அவ்வளவா தமிழ் வரலையோ அப்படின்னு நினைச்சுட்டு ரமண மகர்ஷி அவர் தமிழை கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த இடத்துல இப்படி பாடணும், இந்த இடத்துல இப்படி உச்சரிக்கணும். அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு ரமண மகர்ஷி சொல்றார், இறங்கி போ, மலைமையில இந்த ஆசிரமத்துல இருந்து நீ இறங்கி போயிடு அப்படின்னாரு. இவர் நடுங்கி போயிட்டார். அப்படியே நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் பண்ணினாலும் தெரியாம தான் நான் பண்ணிருப்பேன். ஏன் இப்படி சொல்றாரு? அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? மறுபேச்சு பேச முடியுமா? அப்படியே இறங்கி வரார். வர வழியில பார்த்தா சேஷாதிரி சுவாமிகள் நின்றுட்டு இருக்காருங்க. அவருடைய தனி சரிதம், அது ஒரு நாள் தனியாவே பேசலாம். சேஷாதிரி சுவாமிகள் அங்க நின்றுட்டு இருக்கார். அவர் இந்த எருமையெல்லாம் அங்க மேய்ந்து கிடக்கும் தண்ணியில ஊறிண்டு, அவரும் எருமையா ஊறிண்டு அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருப்பார். அவர் வந்து இவரை பார்த்தோன்னா, வந்துட்டியா, உனக்காதான் காத்துன்னு இருக்கேன். தூக்கி வாரி போடுறது. எனக்கு இவரை தெரியாது, இவருக்கு என்ன தெரியறது? ஆனா எப்படி தெரியலையே, எனக்கு இவர் தெரியாதே. சரி இங்கவா கூப்பிட்டு இவரே ஆஜானுபாகு ஆரடி அவரது மடியில உட்காரிச்சுக்கிறார் சேஷாதிரி சுவாமிகள். உட்கார்ந்துட்டு சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்திலிருந்து ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா என்று தொடங்குகின்ற அந்த ஒரு பகுதியை அவருக்கு எடுத்து உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்துட்டு அதோட நிறுத்தல. அவர் கேட்கிறார், உனது சிந்தனை சொல் செயல் நல்லா கவனிச்சுக்கணும். சிந்தனை சொல் செயல். மைக்க மியூட் பண்ணுங்க. சிந்தனை சொல் செயல் இம்மூன்றையும் நீ இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தேயானால் நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் உன்னை விட்டு ஒழிந்து விடும். நீ பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து விடுவாய். தான் மொத்தம் அவருக்கு கிடைத்த அறிவுரை சேஷாதிரி சுவாமிகள்ட்ட இருந்து. அப்புறம் கேட்கிறார், அவருக்கு சேஷாதிரி சுவாமிகளுக்கு திருப்புகழ் எல்லாம் அவ்வளவா தெரியாது. அவர் கேட்கிறார், நீ இது மாதிரி ஏதாவது கருத்துள்ள திருப்புகழ் இருக்கா உங்கள்கிட்ட? அருணகிரிநாதர் பாடியிருக்காரா? இவருக்கா கேட்கணும். இவர்தான் திருப்புகழை கரைச்சு குடிச்சுட்டு இருக்காரு கொஞ்ச நாளாவே. அவர் உடனே இருக்கே பாடட்டுமா? சரி பாடுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் பாடுறார், எனது யானும் வேறாதே எவரும் யாதும் இதய பாவனாதீதம் அருள்வாயே முருகா கருணை வேறுவே தேவ பெருமாளே.
அமலவாயு என்ற அந்த அழகான பாடலை, அந்த 2 வரிகளை, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் தருவாயேங்கிற அந்த அழகான பாடல்களை பாடணும்னு சேஷாதிரி சுவாமிகள் அவரை கட்டி பிடிச்சுட்டார். நீ திருப்புகழுக்காகவே பிறந்தவன், உனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நேர நீ வள்ளிமலைக்கு போ, வள்ளிமலையில் சென்று உன்னுடைய வாழ்க்கையை அங்கு நீ கழித்தால் போதும், அங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். வள்ளிமலையில் இருந்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் பட்டி தொட்டிகளில் எல்லாம் அங்க போற லேபரர்ஸ் ஆவா இவா போறவா வரவா எல்லாம் திருப்புகழ் பாடி ஆகணும். சாயந்தரமான அத்தனை பேரும் உட்காந்து திருப்புகழ் பாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்புகழ் சொல்லி கொடுத்தார். அந்த அளவுக்கு திருப்புகழின் பெருமை ஊறியது. என்னத்தினாலன்னா, யான் தான் என்றும் இந்த அகங்கார மமகாரத்தை நீ ஒழித்து விட வேண்டும் என்று அவர் வள்ளிமலை சுவாமிகளுக்கு கொடுத்த ஒரு உபதேசம்தான். இதுதான் முக்குணம் அதுகட நான் என ஒரு முத்திரை அழிதரன்னு பாடுவர். முக்குணமும் போயிடணும், எந்த குணமும் வேண்டாம், சாத்தியம் வேண்டாம், ரத்தியம் வேண்டாம், தாமசம் வேண்டாம், எல்லாமே அழிஞ்சு போயிடணும், நிர்குணனா இருக்கணும். நான் என வரும் முத்திரை, பிறக்கும் பொழுதே முத்திரையை போட்டாச்சு. அழும், பசிச்சா வீல் வீல் வீல்னு கத்தும், அதுக்கு ஏதாவது அசௌரியமானா கத்தும். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பிறந்த குழந்தை அப்படிதான் இருக்கும். அப்பவே வந்தாச்சு அந்த நான். எனக்கு வயித்த வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு பசிக்குது, எனக்கு வெளியில போனோம், எல்லாம் நான் என்ன மாதிரி முத்திரையை போட்டு கொடுத்துட்டான் சாமி பறக்கும் போதே. அழகா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாம். அதனால அந்த நான் யான் அந்த அகங்காரம் போனோம். அதேதான் கைலை மலையில தேனுந்து முக்கணிகள்ங்கிற பாட்டிலே ரொம்ப அழகா அந்த அத்வைத தத்துவத்தை அவர் சொல்லியிருக்கார். வெளிநாதம் பரபிரம ஒளி சூரப்ப மகிழாதோட நாளும் கலிக்க பதம் அருள்வாயே. குரத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு, ஏன்னா குரத்தி ஜீவாத்மா. குரத்தின்னு ஒரு பெண்ணு உடுத்து கொடுத்து அவளுக்கு ஒரு பச்சை நிறம், ஒரு பச்சை புடவை, பச்சை பாவாடை எல்லாம் கொடுத்து நம்ம தான் உருவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அவதான் ஜீவாத்மா, நம்ம எல்லாருமே வழி. முருகன் ஒருவன் தான் ஆண், அவன் தான் பரமாத்மா. அப்படி கொள்ளும் பொழுது எல்லா பாட்டிலையும் ஏன் இந்த குரத்தியை கூப்பிடுறாருங்கிறத அர்த்தம் நமக்கு புரியும். நம்மளதான் சொல்ற குரத்தி மகள் பெருமாளைன்னு என்ன, அப்படியே ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் அடையது. இந்த மாதிரி யான் நான் என்ற அகங்காரம், முருகனை மறந்து விடக்கூடாது. யான் நான் தான் என்றும் அகங்காரம் ஒழிய வேண்டும். மூணாவது பார்க்கும்பொழுது முக்கியமான விஷயம் இது, ஏன்னா எல்லாருக்கும் வேணும், மரண பயமே இருக்கக்கூடாது யாருக்கும். மரணப்பிரமாத நமக்கு இல்லையாம் அப்படின்னு பாடுவார். என்றும் வாய்த்த கிரண கலாபியும் வேலும் உண்டே, அடியார்களுக்கு மரண பயம் ஏற்படக்கூடாது, மரணம் நிச்சயமாக வரும். ஒரு சிலர் எல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மரண செய்தியை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதமான ஏதோ ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கு. மரணம் வராத வீடு உண்டா? நான் வெள்ளிக்கிழமை ஒரு மரண செய்தியை உங்களுக்கு கொடுத்ததுனால உங்க வீட்டுல ஒரு மரணம் வந்து விடுமா? அந்த மரணம் என்னைக்கும் நிச்சயம் பண்ணியாச்சாம். அந்த மரண செய்தி இன்னைக்கா நிச்சயம் பண்ணா, இப்பவா பண்ணினா? பிறக்கும் போதே எழுதின்னு வந்திருக்கு. நான் எதை சொன்னாலும் என்ன பேசினாலும் மரணம் வரபடிதான் வரும். மரணம் இல்லாத வீடும் கிடையாது. எந்த வீட்லயாவது மரணமே நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அந்த மரணத்தை பத்திய பயம் இருக்கக்கூடாது. அது வரும்போது வரும், போகும்போது போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும். எனக்கு பயம் வரக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்றோம், இந்த யமன் வந்தா என்ன அனுப்பாதே, எனக்கு அவனோட போக வேண்டாம், நீ வா, நீ ஒன்னுகிட்ட என்ன கூட்டின்னு போ. எல்லா பாட்டுல இதான் சொல்றது, யமன் வந்தா என்ன அனுப்பாதே. எங்க அனுப்புறது? ஒண்ணு நீ கூட்டிக்கோ, உன்னுடைய பாதத்துல என்ன வச்சுக்கோ, அதான் சொல்ற. அப்போ அவன் தன்னுடைய பாதத்துல என்னை இருத்திக் கொள்வான் என்று தோன்றினால் எனக்கு பயம் எங்க இருந்து வரும்? அப்ப எனக்கு நம்பிக்கை இல்லாததான் பயம் வரும். நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு பயம் வரும். ஐயோ எனக்கு என்ன ஆடுமோ தலைவலிக்கிறதே, இன்னைக்கு என்னமோ ரொம்ப தலைவலிக்கு, இன்னைக்கு என்னமோ இருமறதே, ஆரம்பமே ஒரே இருமலா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு பயந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முடிவு காலமே கிடையாது. சோ அதனால எதை கண்டுமே பயப்படக்கூடாது. குறிப்பாக மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள். மரணப்பிரமாத நமக்கில்லையாம், என்றும் வாய்த்த கிரணக்கலாவியும் வேலும் உண்டே நமக்கு துணை. அதுதான் திருச்செந்தூர்ல பாடுறார். அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என்ன வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு மனிதன் நமரன்பன மொழிய வருவாயே. செந்திலாண்டவனை பார்த்து சொல்றார், நமது அன்பன்னு சொல்லணும். நீ மரளி நிக்கிறான் என்ன கூட்டின்னு போறதுக்கு, நீ என்ன சொல்லணும்? அவன்லாம் இப்ப வரமாட்டான், அவன் என் கூட தான் இருப்பான், நீ போயிடு, நீ இங்க இருக்காத, அவன் என் கூட தான் இருப்பான். அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில், கிட்டக்க வரான்,
அஞ்சல் என சும்மா வந்தா பரவாதான், மயில் மேல வரணும். மயில் மேல் நீ அந்த மரளியோடு என்ன சொல்லணும், உகந்த மனிதன், எனக்கு ரொம்ப பிடித்த மனிதன் இவன், நமது அன்பன், என்னுடைய அன்பன் இவன் என்று மொழிய நீ வர வேணும். இன்னொரு பாட்டுல சொல்லுவார் இல்லையா, தொடாய் மரளியே என்ற சொல்லாகியது உன் நா வருங்கொல். உன் நாக்குல என்ன வரணும், தொடாய் மரளியே, தொடாத. இந்த பாட்டெல்லாம் குருஜி அந்த அந்த இடத்துல எல்லாம் இசையமைச்சிருக்கிறத நினைச்சா அவர் சொல்றது 100% 200% உண்மையா இருக்கணும். ஏன்னா செந்தில் ஆண்டவன் அவருக்கு அமைச்சு கொடுத்திருக்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்தந்த இடத்துல அந்த ராகம், அந்த சந்தம், அந்த சந்தத்துக்கு ஏத்தாப்புல. ஆமா, அப்படி சும்மா வந்தா போறாது, மயில்ல வந்தா போறாது, அப்படி வந்தா மயில் மேல நீ வா அப்படின்னா வெறும் மயில்ல வந்தா போறாது. அதுல சேடனார் ஆட அகிலமேரு மீதாட, நாங்க ஸ்கூல்ல பாடுவோம், அதுல சேடனார் ஆட அகிலமேரு மீதாடன்னு பாடுவோம். நிஜமாவே ஆடுறவன் நாங்கெல்லாம் ஆடுவோம். அதுல ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல படிச்ச திருப்புகழ் நினைவுக்கு வருது. அத்தனை பேரும் ஆடிட்டு வரணும். அவனுக்கு சும்மா வந்தா கூட போறாது, எல்லாரும் வரணுமா. வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட, லட்சுமியும் திருமாலும் கூட ஆடிட்டு வரணும். யாருமே பாக்கி இல்ல, எல்லாரும் ஆடிட்டு வரணும் இவருக்கு, இவரை காப்பாத்துறதுக்கு. அந்த மயில் மேல் நீ வரணும். கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அழகா சொல்றார். சில கந்தர் அலங்காரம் எல்லாம் டச்சிங்கா இருக்கும். அதாவது யமனை பார்த்து சொல்றார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். அது எப்படி அந்த தைரியங்கிறது எனக்கு வந்தது. செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத, என்ன விரோதன் பாடப்படாது, என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பால் சற்று என் கை கெட்டவே. வாணி பக்கத்துல உன்னை நான் பாத்துக்கிறேன். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது, செந்தில் வேலனுக்கு தொண்டு பண்றேன். அந்த அவிரோதம் என்ற ஞான சுடர் வடிவாள், அது பிசிக்கலா லிட்டரலி நீங்க கையில எடுத்து வச்சுக்கிறது இல்ல. ஞானம், ஞானம் என்ற சுடர் வடிவாள் எங்கிட்ட இருக்கு, நீ வருவியா நான் பாக்குறேன். சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பாள். அந்த கவசம் நான் கவசமா போட்டு இருக்கேன். அந்த அவனுடைய இத காலாயுத கொடியோன் யாரு, காலையே வச்சுட்டு சண்டை போடும் இந்த கோழி இல்லையா, சேவல் சண்டை போடும்போது காலாலதான் சண்டை போடும். கால் ஆயுத கொடியோன், காலையே ஆயுதமாக வச்சுருக்கிற சேவலை கொடியில் உடையவன் அவன். அப்புறம் சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலந்தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். டெய்லி சொல்லணும், மரண பயம் வந்துக்கிறவா நிச்சயமா சொல்லணும். சூலம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலந்தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் சிவபெருமான், கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் திருக்கையும் வேலும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே. இவ்வளவு இருக்கு அவங்கிட்ட, எல்லாம் விதவிதமா வச்சிருக்கான். கொடி வச்சிருக்கான், மயில் வச்சிருக்கான், வேல் இருக்கு, எல்லாம் வச்சுட்டு உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னை என் திருவடியில சேர்த்துக்கிறேன்னு அவன் சொல்லும் பொழுது நமக்கு பயமே வரக்கூடாது. மரண பயம், எந்த விதமான பயமும் வரக்கூடாது. மரணப்பிரமாதம் நமக்கு இல்லையா. குழந்தைகள் பரீட்சை எழுத போறான்னா பரீட்சை பத்தி பயந்தா எப்படி, நீ இன்னைக்கு நேற்று வரைக்கும் படிக்காம இன்னைக்கு பயப்பட்டா நான் ஒத்துக்கிறேன். நல்லா படிச்சாச்சு, எல்லாம் ரெடி, இருந்தாலும் ஒரு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எல்லா குழந்தைகள் அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பயம் வரவிடாம தடுக்கணும். நல்லா கொஞ்சம் பயப்படட்டும், அப்பதான் மரியாதையா படிப்பா அப்படின்னு நம்ம இந்த வீம்பெல்லாம் பேசக்கூடாது. எதுக்கு அந்த குழந்தைக்கு அனாவசியமா ஒரு பயம் வரணும். இல்ல நான் எழுதுறேம்மா, நான் நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு எவ்வளவு தெரியுமா, நான் எழுதுறேம்மா போட்டுமே அந்த குழந்தை பயம், எந்த பயமும் நமக்கு வரக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நிலையாமை. நிலையாமை எது, என்ன நிலையாமை, செல்வம் நிலைக்காது, வாழ்க்கையும் நிலைக்காது. எதுதான் நிலைக்கும் இந்த ஒரு உலகத்துல, அவன்கிட்ட நம்ம வச்சிருக்கிற பக்தி, அது அழியாது நிற்கும், நிலைக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் முருக பக்தனாக இருப்பேன் என்று மனசுல வச்சுட்டோம்னா அந்த முருக பக்தி அழியாமல் இருக்கும். யாக்கை நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை. இந்த உடல் நீர்க்குமிழி மாதிரி அப்படி பபிள் அப்படி தோன்றின, அது அடுத்த செகண்ட்ல அது போயிடும். அடுத்த நிமிஷம் கூட சொல்ல முடியாது, அடுத்த வினாடியில் போய்விடும். சுழுத்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம். செல்வம் அப்படியே இன்னைக்கு கொட்டும். ஆஹா நிறைய பணம் நம்மள்ட்ட வந்தது பார்த்துட்டே இருக்கும்போது அந்த போயிடும். பிரிட்ஜுக்கு அடியில தண்ணி பெருசா பிளாஷ் பிளட் அது அடையாளமே தெரியாம போயிடும். அந்த மாதிரிதான் செல்வம். சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் அப்படின்னு சொல்றாரு. தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம். தண்டு தாவடி போய் எல்லாம் வச்சுக்கிண்டு அலங்காரமா எல்லாம் பிடிச்சிருந்து தேர்ல போறா, குதிரையில போறா, தேரில் பரியில் கரியில் யானை மேல ஏறி போறாங்க. அவ்வளோ செல்வம், அவ்வளோ பணக்காரம். செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே. நெஞ்சமேதான் திட்டுவார். என்னையும் உன்னையும் கூப்பிட்டு உங்களையும் கூப்பிட்டு திட்டினா நம்ம கேட்டுட்டு இருப்போமா? பக்கத்துல போறவங்களை கூப்பிட்டு வந்து திட்டினா கேட்போமா? நானே என் மனசையே கூப்பிட்டு திட்டிக்கிறேன். அது மாதிரி அவர் அருணகிரிநாதர் தன் மனசை முன்ன அனுப்பி வச்சுப்பார். மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் அப்படிங்கிறார் இல்லையா பாட்டுல. மனசை நிறுத்தி சொல்ல, நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே. இப்படி இருக்கே நீ, இதெல்லாமா உனக்கு நிலைச்சிருக்கும்.
நடக்க முடியல, கம்பு ஊனின்னு இருக்கோம். இந்த கம்பை என்னைக்குமே நினைச்சிருக்குமா? இல்ல. அதுவும் ஒரு நாள் விழுந்து உடையும். இல்ல என்னுடைய பையன் தான் என்னை பார்த்துப்பான், எனக்கு யாருமே உலகத்துல கிடையாது, எனக்கு என் பையன் தான் சொல்லாம கொள்ளாம அமெரிக்கா கிளம்பி போயிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அமெரிக்கான்னு சும்மா உதாரணம் சொல்றேன், சண்டைக்கு வந்துடக்கூடாது யாரும். அமெரிக்கால குழந்தைங்க இருந்தா சண்டைக்கு வராதிங்க. எல்லாம் ஊருக்கு போயிடுறான், ஏன்னா அவனுக்கு அங்க அட்ராக்ஷன் ஜாஸ்தி. போயிடுறான், அவன் தான் என்ன பாத்துக்க போறேன். நான் இங்க உட்காந்து கடையில் இந்த ஹோம்ல எதுக்கு போறோம்? இத்தனை ஹோம் எதுக்கு திறந்துருக்கு? ஊர்ல போய் பாருங்க, தடிக்கு விழுந்தா அது ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. ஏன் அப்படிதான்? அதனால நம்ம எதுவுமே நிலைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் எனக்கு, இதுதான் நிலைத்தது, இதுதான் எனக்கு முக்கியம், எப்பவுமே என்னோட கூட கடைசி வரைக்கும் என்னோட கூட இதுதான் வரும், இல்ல எதுவுமே கிடையாது. அந்த முருகனுடைய திருவடிகள், சிற்றடி, முற்றிய பன்னிரு தோள், அதெல்லாம் தான் நமக்கு கூட துணையாக வரும். ஏனென்றால் இது நிலையாத சமுத்திரமான சம்சார துறைக்கண். சமுத்திரம் ஒன்று, அலை ஓயுமா? அலை ஓஞ்சு நான் நிம்மதியா இருக்கிறதுங்கிறது நடக்காது. அலை போய் அளவாட்டுக்கு அடிச்சுட்டே தான் இருக்கும், அது அடிக்கிறபடி அடிச்சுட்டே தான் இருக்கும், அது நிற்க போறதே கிடையாது. என்னைக்காவது அலை ஓஞ்சு பார்த்துட்டீங்களோ? அதான் நிலையாத சமுத்திரமான சம்சார துறைக்கண். இந்த நிலையாமை பத்தி என்னெல்லாம் சொல்றார், அழகா சொல்றார். இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ. யாருக்குமே கொடுக்காமல் சேர்த்து வச்சுட்டீங்களே பொன் வங்காரம், உங்கள் சிங்கார வீடு. பார்த்து பார்த்து ஆர்கிடெக்ட கூப்பிட்டு இப்படி கட்டி அலங்கரிச்சு அப்படி அழகா வச்சுருக்கேன் வீட. என்ன அந்த வீடு மடந்தையர், அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சங்காதமோ. இதெல்லாம் நிலைச்சிருக்குமா? ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். அதனால நிலையாமைங்கிற அந்த தத்துவத்தை நம்ம மனசுல பிடிச்சுட்டோம்னா நமக்கு இந்த எந்த பயமும் வராது, எந்த சங்கடங்களும் வராது. அதுக்காக கையில 10 பைசா வந்தா உடனே வாரி விட்டு செலவழிக்கணும் அப்படி சொல்லல. எதுவுமே நிலைச்சு நிற்க போறதை யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கைக்குள்ள வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. இல்ல இதுதான் எனக்கு நிலையானது அப்படின்னு நினைக்கிறதுலயும் பொருள் இல்லை. அந்த நிலையாமைனா என்ன அப்படிங்கறத எதெல்லாம் நிலைக்காது. கல்வி கொடுக்கும்போது கல்வி மட்டும் நிலைச்சு நிற்கும். அதே இது ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கு போய் செலவழிஞ்சு போயிடும். இந்த மாசம் வேலைக்கு போயிட்டு அடுத்த மாசம் பிங்க் ஸ்லிப் வந்துடும், நீ வேலையை விட்டு போயிடு, நாங்க ஆள் குறைக்கிறோம். எல்லாம் நிலையாமை இல்லையா? அந்த பக்தி, முருகனுடைய திருவடிகள், அதை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு என்றும் நிலைத்த துணை. நிலையாமை. அடுத்ததாக ரொம்ப முக்கியம், நோய் நொடியற்ற வாழ்வை பத்தி சொல்றார். நோய் நொடி இல்லாத வாழ்வு உண்டா? நோய் வரத்தான் செய்யும், அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும். அதையும் பார்த்து பயப்பட்டா காரியம் ஒண்ணும் ஆகாது. பயப்படுறதுனால ஒண்ணு அது குறைஞ்சிட போறது இல்லை. ஆனா எப்படி மேடம் அது எப்படி பயப்படாம இருக்குது? ஏதாவது வியாதி வந்தா பயமாத்தான் இருக்கு. தலையை வலிச்சுடுத்துனா கேன்சரோ, தொண்டையை வலிச்சுடுத்துனா கேன்சரா, காலை வலிச்சதுன்னா வேற ஏதாவது, இப்படியே தான் எக்ஸ்ட்ரீம் தான் போகும். எக்ஸ்ட்ரீமா நினைச்சுப்போம். ஏதோ சின்னதா தலை வலிச்சுதா, சரி என்னமோ வயிறு சரியில்லை போல் இருக்கு, பசிக்கிறது போல் இருக்கு, சரி ஏதாவது சாப்பிடணும், எனக்கு இந்த இடத்துல வலிக்கிறது, எனக்கு நிச்சயமா இது ஏதோ சீரியஸா வந்துட்டு உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிதான் நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு வேணும்னு அவரே முருகனை வேண்டுகிறார். அந்த பாடல்களையெல்லாம் நம்ம பாடணும். அந்த பாடல்களை கேட்டுனாவது இருக்கணும். ஒரு நோய் நொடி இல்லாம வீட்டுல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னா போடுங்க பக்கத்துல, அவருக்கு அந்த ரெக்கார்டை போட்டு வைங்க. ரெக்கார்டு தான் இப்ப கிடைக்கிறது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாங்க குருஜி என்ன சொல்றாரோ அப்படியே அதை உள்ள வாங்கின்னு போவோம், அப்படியே அதை படிச்சு பாடி பார்ப்போம், அடுத்த வாரம் சரி பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்பதான் எல்லா விதமான ரெக்கார்டிங்கும் வந்தாச்சு. எப்படி வேணா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பண்ண மறந்துச்சீங்களா யூடியூப்ல வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டை அவ பக்கத்துல போட்டு வைக்கணும். உனக்கு உடம்பு சரியில்லாம வரும்போது படுத்து கிடக்கோம்னா 1/2 மணி நேரம் அந்த மியூசிக், அந்த திருப்புகளை கேட்கணும் காதால. அதுல அழகா இருமலு ரோகம் பாட்டு நமக்கு தெரியும். குருநாதர் அவர்கள் இருமலு ரோகம் பாட்டு எல்லா திருப்புகழ் பாடலையும் பாடுவார். எல்லா திருப்புகழ் பாட்டுலையும் பாடுற ஒரு பெரிய முதன்னா ஒண்ணு விநாயகர் ஸ்துதி, அப்புறம் இந்த இருமலு ரோகம் இந்த பாட்டு. ஏன்னா நோய் நொடி, யாருக்கும் நோய் இல்லாத வாழ்வைதான் பிடிக்கும். நோயற்ற நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாக ஞான நூல் வழங்க தருவாய் என்ன சொல்றாரு அவர் இல்லையா? தலைவலி மருத்தீடு பாட்டை கேட்டா, ஐயோ மேடம் இதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு அப்படின்பாங்க. அவ்வளவு வியாதி அதுல அடுக்கிட்டு இருக்கும். எதுக்காக பயப்படணும்? வேண்டாம், அந்த நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு பாடுவோம். தலைவலி மருத்தீடு பண்ணலாமா? நிறைய வியாதிகள் இருக்கு. தலைவலி மருத்தேடு காமாலை சோகை தூரம் விழிவலி வரச்சோலை காயா சுவாசம் வெகு ஜலமிகு விஷப்பாக மாயா விகார பிணி அணுகாதே. அணுகக்கூடாது. அணுகாதேன்னா அணுகாமல் இருக்க வேண்டும்னு பொருள் எடுக்கணும். அணுகாதே. சரி, அணுகாதேன்னு சும்மா எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு சொன்னா போறோம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி வேண்டாமா? ஏன் நோய் வந்தா ஒரு மருந்து சாப்பிடுறோமா இல்லையா? பெரிய மருந்து நம்ம கையில இருக்கு. என்ன சொல்றாரு அவர்?
உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொழா மாளிகாபரணம் உனதடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இருப்பாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கு தயாவோடு தாழுதவ உலகமதெடுத்தாடும் மேகார நீரில் வரவேணும். பாம்பு குண்டலினி சக்தியை அடக்கி பாம்பை பிடிச்சிருக்கு மயில்னு என்ன உள்ளர்த்தம்? இந்த குண்டலினி சக்தியை அடக்கி வச்சிருக்கு மயில். அந்த மயிலை பத்தி நான் பாட வேண்டும், அந்த மயில் மேல முருகன் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும், இப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த நோய் எல்லாம் அணுகாமல் இருக்க உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர், தோட்டத்துல இருக்கிற வாசமலர், உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொழா மாளிகாபரணம், மாலை சூட்டி, தொடான தொடுத்த மாலை சூட்டி, உனது அடியினில் சூடவே நாடும் மா தவர்கள் இருபாதம். நீ வந்து கடைக்கு போ, இல்ல நீ வந்து எங்க காலனி எங்க பார்த்தேன்னா எங்க ஊர்ல ஒரு 5 கிலோமீட்டர் போனாதான் பூ கிடைக்கும், நீ போன்னு சொல்லல முருகன். என்ன போனேன்னா போவேன், போயிட்டு வந்தா வரும்போது வாங்கிடுவோம், அவ்வளவுதான். அவன் என்ன சொல்றார்? அந்த மாதிரி யாரு வாங்கி போட்டு முருகனை போற்றார்களோ அவர்களுடைய பாதத்தை நீ வணங்குங்கிறார். அந்த பாட்டுல பார்த்தேன்னா, உனது அடியினில் சூடவே நாடும் மா தவர்கள் இரு பாதம் உளமது தரித்தே. உன் மனசுல அவளுடைய பாதம் வச்சிருந்து நீ, அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி பூ போட்டு அலங்காரம் பண்ணி அழகு பாக்குறா அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாதத்தை நீ உன்னுடைய மனசுல ஏற்றி வச்சுக்கோ. அடியார்கள் பெருமையை பற்றி நம்ம கடைசியா பார்ப்போம். இப்ப நம்ம வந்து பார்க்க போறது வந்து 6வது பாயிண்ட். திருப்புகழை எப்பொழுதும் ஓத வேண்டும் என்கிறார். எப்போதும் திருப்புகழ் ஓதும். ஏன்? திருப்புகழ் தான் இருப்பவள் திருப்புகழ். அப்படின்னா என்ன தெரியுமா? இருப்பவள் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதுன்னு சந்தத்துல பாடி தள்ளிட்டு போயிடுவோம். என்னது இருப்பவள்? அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு பயணம் போறவாலாம் அவள் கையில எடுத்துட்டு போவாங்க. இப்ப வீட்டிலேயே கூட அவள் வச்சிருந்தேன்னா இருப்பவள், கையிருப்பாக அவள் வச்சிருந்தா ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தானா அவளை வந்து அதுல ஏதாவது கடலை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வரட்டி எடுத்து கொடுக்கலாம். அதுல வெள்ளத்தை போட்டு சாப்பிடலாம், பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம், இது தேனோ ஏதாவது அந்த மாதிரி தனக்கு பிடிச்ச ஏதாவது அதுல கலந்து அதையும் சாப்பிடலாம். ஒண்ணும் இல்லாட்டா கிடக்கடான்னு ஒரு உப்புமா பண்ணிடுவோம், ஏன் பாயசமே பண்ணிடுவோம். அவள் வந்து அவ்வளவு ஒரு எளிமையான பொருள். இப்ப தெரியறதா ஏன் குசேலர் கிருஷ்ணனுக்கு அவள் கொடுத்தாருன்னு? அவ்வளவு எளிமையான, எப்ப வேணா கிருஷ்ணனுக்கு சாப்பிடலாம். கிருஷ்ணன் கையில கொண்டு கொடுத்தோடனே எந்நேரம் ஆனாலும் அவருக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அவலை கொண்டு கொடுக்குறா. ஏன்னா அவர் எப்பவுமே வச்சிருப்பாரு அவலை. சோ அந்த மாதிரி அந்த இருப்பு அவள், கையிருப்பில் உள்ள அவள் போன்றது திருப்புகழ். எந்த நேரமும் வச்சுக்கலாம். யாத்திரை போகும் பொழுது அந்த காலத்தில் அவள் எடுத்துன்னு போவா. அவள் எடுத்துட்டு போயிட்டு அது எங்கெங்க வேணுமோ அங்க ஒரு சுள்ளி கிள்ளி ஏதாவது வச்சு நெருப்பை கொளுத்தி அதை ஏதாவது பண்ணிப்பாங்க, இல்ல வெறுமனை சாப்பிடுவாங்க, எப்படியோ பண்ணிப்பாங்க. அதனாலதான் இருப்பவள். எந்த நம்ம கடைசி யாத்திரைக்கு இருப்பவளாக விளங்குவது திருப்புகழ். அந்த இருப்புகள் எப்போ இருப்பவள் திருப்புகழ்னு சொல்லும் பொழுது திருப்புகழ் உங்களோடு கடைசி வரைக்கும் வரும். அதனால் அந்த திருப்புகழை நீங்கள் எப்பொழுதும் ஓத வேண்டும் அப்படிங்கிறார். ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் நாமத்தை கற்று புகழ்கைக்கு அருள் புரிவாய் என்பார் சுத்த தமிழ்ல. நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும். நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல். நிசிக்கருவை வறுக்கும்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. இப்ப வந்து ஒரு தானியத்தை வந்து வறுத்துட்டீங்கன்னா அது முளைக்கட்டாது. அதனால நிசிக்கரு இரவில் தோன்றுகின்ற அந்த கருவை வறுத்து விடும்னா என்ன? அது திரும்பி முளைக்காது, பிறவி இல்லை. நிசிக்கரு வறுக்கும் பிறவாமல். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எடிக்கும். நெருப்பையும் எரிக்கும் இல்லையா? ஞானசம்பந்தர் கொண்டு போய் போட்டாரே அந்த அனல்ல, புஸ்தகம் என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். அதே மாதிரிதான் திருப்புகழ் உரைப்பவர்கள் படிப்பவர்கள் விடிப்பகைமை. எங்களுக்கு பாடவே வரலையே மேடம், நாங்க பாட மாட்டோம், நான் பேசாம கேட்டுட்டு இருக்கேன், என்ன பாட மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. கிளாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கிளாஸ் நான் கேட்கறேன், நான் பாட மாட்டேன். பரவாயில்ல, அதனால என்ன முருகனுடைய அருள் குறைஞ்சிடுமா? இல்லவே இல்லை. என்ன சொல்றார்? திருப்புகழ் உரைப்பவர்கள் படிப்பவர்கள். அதை பத்தி பேசினாலும் போரும், நீ அதை எடுத்து வாசிச்சாலும் போரும். அவர்களுடைய மிடிப்பகைமை ஜெயித்தருளும். எந்தவித வறுமையும் அவர்களுக்கு வராது. வறுமைனா பணத்துக்கு தான் வறுமைன்னு நினைச்சுக்கூடாது. வேற பலவித வறுமைகள் வரும் இல்லையா? பணத்தை தவிர அறிவுக்கு கூட வறுமை வரும். அறிவு மண்டல ஏறாது. அந்த மாதிரிதான். சோ அந்த எந்த வறுமையுமே அந்த மிடிப்பகைமையை அது ஜெயித்தருளும். எது? அந்த திருப்புகழ். இசைப்பிரியான்னு கூப்பிடுற, பாடிட்டேன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்காக எனக்கு பாட்டு வரலையேன்னு விட்டுறாதீங்கோ. உரைக்கலாம், படிக்கலாம். திருப்புகழை வாசித்து பார்க்கலாம், மற்றவர்களுக்கு வாசித்து கேட்க வைக்கலாம். ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க, உடம்பே முடியல, ரொம்ப தமிழ் பிரியம் உள்ளவர்கள்,
வாசிச்சு காட்டுங்க திருப்புகழை, பாருங்க அருணகிரிநாதர் எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் அப்படின்னு வாசிச்சு காட்டலாம் இல்லையா? அந்த மாதிரி அதான் அடுத்தாப்புல அந்த கந்தர் அந்தாதியிலேயே, அந்த கந்தர் அந்தாதி அடிக்கடி வருது மனசுல. ஆனா இந்த கடினமான ஒரு நூல் அது. அதை நம்ம தனியாக எடுத்து ஒரு நாள் பிரித்து பதம் பிரித்து ஒரு 5-6 கந்தர் அந்தாதி நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கணும். அது எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா பயப்படுறா எல்லாரும், கந்தர் அந்தாதினா எல்லாம் தள்ளி வச்சுருவாங்க. அவர் சொல்றார், தும்மும் போதும் குமராச்சரணம் என்று சொல்லு, துமி குமராச்சரணம். தும்மும் பொழுது நம்ம குழந்தைகளா இருக்கும்போது இங்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் குழந்தைகள்லாம். அந்த தும்மல் வரும்போது, ஏன் தும்மல் ஒரு ஏதோ ஒரு ஜலதோஷமோ ஏதோ ஒண்ணு வரப்போறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி, அது வராம காப்பாத்துட்டோம் கடவுள். தும்மும் போதும் குமராச்சரணம் அப்படின்னு நீங்க தும்மிட்டீங்கன்னா மேற்கொண்டு வரக்கூடிய வியாதிகள் உங்களை அணுகாது அப்படின்னு அதுல சொல்றாரு. இதுதான் திருப்புகழ் எப்பொழுதும் ஏன் ஓத வேண்டும் என்பதற்கான காரணம். இது ஒரு பெரிய நல்ல நெறியை நமக்கு தந்திருக்கார் அவர். அதே நம்முடைய குருநாதர்கள் திரு நடராஜன் அவர்கள், ராகவன் அவர்கள் நமக்கு எப்படி அதை கையாள வேண்டும் ரொம்ப அழகா காட்டி கொடுத்துட்டாங்க. இனி பார்க்க போகும்போது தூய தமிழ்ல பாடுங்கோ, தப்பில்லாம பாடுங்கோ அப்படிங்கிறார். அதுதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன், தப்பாமல் பாடி சேவிப்பார் தத்தாமினையை களைவோனே. தப்பு ஏன் வரணும்? நீங்க கண்ணை திறந்து பார்த்து 2 தரம் வாசிங்க, அதை யூ ரீட் இட் அண்ட் தென் யூ சிங். குழந்தைகளையும் கிளாஸ்ல ஒரு 2 லைன் வாசிக்க சொல்லுங்க. வாசிக்க சொல்லிட்டு அவங்கள அப்புறம் பாட வைங்க, அவங்க நல்லா பாடுவாங்க. இது எங்களுடைய அனுபவம். இது நிதானமா வாசிக்க சொல்லணும், எழுத்து கூட்டி. கஷ்டம்தான், ஏன்னா அந்த அளவுக்கு தமிழை நம்ம கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலயுமே. சோ அந்த தமிழ்ல தூய தமிழ்ல பாடணும். அதுவும் அவர் தப்பாமல் பாடணுங்கிறது சொல்றாரு இல்லையா? என்னைக்குதான் நீங்க அந்த பாட போறீங்க? அப்படி அழித்து பிறக்க ஓட்டா இல்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். கற்க மாட்டேங்கிறீங்களேன்னு வருந்துறாருப்பாங்க. எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டதென்ன வெங்கூற்றன் விழித்து புகையழ வெங்கூற்றன் விடும் கழுத்தால் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் என்றோ கவி கற்கின்றதே. யமன் கழுத்துல சுருக்கிட்டு இழுக்கிறான். அன்னைக்குதான் படிக்க போறீங்களா? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேங்கிறார் ஆழ்வார். அன்னைக்கு திடீர்னு கடைசி காலத்துல முருகான்னு வாயில வராது. யாராவது முருகா முருகான்னு சொல்லிட்டு இறந்து போனாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு சொர்க்கம் தான், மறுபிறவி கிடையாது. வராது நமக்கு. கடைசியில ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ அப்படிதான் கத்துவோம். முதல்ல ஐயோ தான் முதல்ல வரும். குழந்தைலாம் என்னுடைய பொண்ணெல்லாம் சொல்லுவேன், இவர் அந்த ஐயோ எல்லாம் கூப்பிட்டேன்னா ஐயோ சாமி தான் வரும்னு. அந்த சாமி எங்க இருக்காருன்னு காட்டி கொடு அப்படின்னு. ஐயோ ஐயோ சொல்லக்கூடாது, முருகா சொல்லு, கிருஷ்ணா சொல்லு, ராமா சொல்லு. எந்த தெய்வத்தை உங்களுக்கு ஆசை இருக்கோ, எந்த தெய்வத்தை அருணகிரிநாதர் எல்லா இடத்துலயும் முருகான்னு சொல்லுவார். எல்லா தெய்வத்தையும் தொழுதாலும் கூட வரம் கேட்கும் போது முருகன்ட்டு தான் கேட்பார். முருகா அப்படின்னு. நமக்கு எனக்கு கிருஷ்ணா தான் பிடிக்கும், எனக்கு ராமர் தான் சொல்ல வருது வாயில. ஓகே பரவாயில்ல, கடவுள் பேரை தானே சொல்றீங்க, ஐயோ சொல்றத விட தேவையில்லை. எந்த கடவுள் பேரையும் வேணாலும் சொல்லலாம். துமி குமரா சரணம் நீர்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் சென் தமிழால் பகர் ஆர்வம் ஈ. அவர் நிறைய வடமொழி எழுத்துக்களை கலந்திருக்கிறாருங்கிறதுனால சில இடங்கள்ல அவருடைய பாடல்களை ஒதுக்கி விடுகிறார்கள். வடமொழி நிறைய கலந்திருக்கு. சரி, அந்தந்த புலவர்கள் பாடும் பொழுது அவர்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தாருன்னா, அந்த காலகட்டத்துல முஸ்லிம் படையெடுப்பு நடந்த பொழுது நிறைய முஸ்லிம் அந்த உருது வார்த்தைகள் கலந்தது. அதே மாதிரி வடமொழி பண்டிதர்கள் அதிகமாக கோயில்களில் பூஜை செய்யும் பொழுது வடமொழி கலந்தது. இது ஒரு தப்பா இல்ல. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆருமி சொல்றாரு. இதுக்கு பார்க்கும்போது தானம் என்றும் இடுங்கோள். அடுத்தது தானம் என்றும், முதலே சொல்லிட்டேன் இல்ல, அந்த கடலை ஐயா நீந்திய கடக்க போறேங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். தானம் என்றும் இடுங்கோள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்னதானம், கல்விதானம், செல்வத்தை மற்றவர்களுக்கு தானம் செய்வது. அன்னதானம்னு பார்க்கும்போது அது ஒண்ணுதான் போதும்னு சொல்லுவாங்களாம், பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. இந்த சாப்பிடறதுக்கு நீங்க ஒருத்தர் உட்காந்து சாப்பிட போடுங்களேன், சாப்பாடு போட்டீங்கன்னா அன்னதானம் மட்டும்தான், ஆமா போறோம் வயிறு நம்பிச்சு எனக்கு போறோம் அப்படின்னு எழுந்து போவாங்க. நீங்க ரூபாயா கொடுங்கோ, வேற எதையாவது கொடுங்கோ, இன்னும் ஏதாவது தருவாங்களான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அன்னதானம் மட்டும்தான் எழுந்து போறது. அதனால எந்த தானமானாலும் சரி அதை மனசார்த்தமா கொடுக்கணும். ஏன்னு கேட்டால், உங்கள் அர்த்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமானும் அடிப்பிறகே. உங்க பின்னால வரப்போறதுல நீங்க ஆழ புதைச்சு வச்சு ஏதோ ஒரு காலத்துல புதைச்சு வச்ச தங்க நாணயங்கள் தான் இப்ப வெளியில வருது. ஆஹா, கற்கால நாணயங்கள், சோழர் கால நாணயம், சேரன்கால நாணயம் புதைச்சு வச்சிருக்கான். எல்லாத்தையும் உள்ள புதைச்சு வச்சதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி உங்களுடைய சொத்தெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே. பயிர் கதிர் எப்படி தானம் பண்ணணுமா? நான் கொடுக்குறேன், நான் இந்த வாரம் 100 ரூபாய் சம்பாதிச்சேன், எனக்கு 100 ரூபாய் வந்திருக்கு, அந்த 100 ரூபாய் நான் கொடுக்குறேன்.
நான் யாரு சம்பாதிக்கிறதுக்கு? எனக்கு அவன் கொடுத்தது தானே அது. நான் என்னோட ஓன் முயற்சியிலேயே சம்பாதிச்சேன். அவன் எனக்கு கொடுத்தான், 100 ரூபாய் கொடுத்தான் இந்த தடவை, அடுத்த தடவை எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். ஒரு தடவை எனக்கு ஒரு மாதிரி வரும். அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுன்னு கொடுக்க கூடாது. வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள். இல்லையா? அரிசி படைக்கும் பொழுது, அந்த நெல்லோட படைக்கும் போது உமி வரும். அந்த உமியின் பிளவளவேனும் நீங்கள் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஒரு வெயில்ல போறோம்னு வச்சுங்களேன், நிழல் விழுது, நம்மளுடைய நிழல் அப்படி பார்த்தா நிழல் இருக்கு பின்னால. அந்த நிழலால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? மரம் நின்று இருக்கு, நிழல் தர்றது எனக்கு ரொம்ப சௌகரியம், மரத்துங்கிழ போய் நான் நினைப்பேன். என்னுடைய நிழல்னால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதான் அவர் சொல்றார், உங்களுக்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நீ போற. அதனால இருக்கும் பொழுதே அன்னதானமோ கல்விதானம் ரொம்ப பெருசு. கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கும். அன்னதானம் இஸ் டெம்பரரி, கல்விதானம் ரொம்ப பெருசு. அதே மாதிரி ஏதாவது நம்ம ரொம்ப அவசரத்துல கஷ்டத்துல உண்மையாவே ஜெனுவினாவே கஷ்டப்படுற ஒருத்தர் இருக்கும்போது அவர் அந்த சமயத்துல பணம் கொடுத்து காப்பாத்தும் போது கடைசி வரைக்கும் அவங்கள நன்றியோட நினைச்சுப்பாங்க இல்லையா? சோ அதுதான் தானம். தானம் என்றும் எடுங்கோள். ஆமா, ஆமா, என்கிட்ட ஏதோ மிச்சம் இருக்க மீதி இருக்கேன், நான் பாட்டு தூக்கி கொடுக்குறேன், அதெல்லாம் ஒரு தானமா? எனக்கு வேண்டாம் போ, இந்த புடவை நான் இன்னைக்கு உடுத்தியாச்சு இந்த இதுல மீட்டிங்ல, அடுத்த மீட்டிங்ல நான் எங்க கொடுத்த போறேன், அப்படி போ எடுத்துட்டு போ, ஏன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு ஒதுக்கின பொருட்களை, குற்றமுள்ள பொருட்களையோ அடிக்கடி உபயோகிச்சு தேஞ்சு போன பொருட்களையோ இந்தா பிடி தானம்னா அது தானம் இல்லை. முருகன் பெயரை சொல்லி மனசார அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் கொடுக்க வேண்டும், அதுதான் தானம். பொங்கார வேலையில் வேலி விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர் கேட்டது. ஏற்பவர் கேட்டவாளுக்கு நீங்க போட்டதனுடைய அந்த பலன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு அது உதவும். எல்லாம் பார்த்தோம். இறுதியாக நம்ம பார்க்க போகுது அடியார் பெருமை. அடியார் பெருமைனா எத்தனை பாட்டுல அவர் பாடியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அத்தனை இடத்துலயும் அடியார்கள் பெருமையை பற்றி அவர் பாடுறார். உன் பதமலர் உலகத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. அது அப்புறம் பாட வேண்டாம், அடுத்தது பாடிக்கலாம். ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே. யாரு விபூதி இருக்கிறாங்களோ அவங்க அடியார்கள், அவங்களுடைய பாதமே துணைன்னு நீ போனோம், நீ முருகன்ட்ட போகட்ட கூட பரவாயில்ல. அந்த அடியார்கள் உண்மையான அடியார்கள் பக்தர்கள், அவர்கள் பாதங்களில் நீங்கள் விழுந்து தொழுங்கள், உங்களுக்கு அதுவே போரும். அதே மாதிரிதான் சீரலஷடன், ரொம்ப அழகான பாட்டு. நான் எவ்வளவு கேவலங்கிறத அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார். எல்லாம் நமக்கு தான், இந்த ஒன்னொன்னே எடுத்து நமக்கு அப்படி நம்ம அப்படி இருக்கோமான்னு பாத்துக்கணும். சீரலஷடன் வினைகாரன் முறைமையில் தீமை புரிக்கப்படி பவனோயே தேடு பரிசி தனநீரி முறைமை சீர்மை சிறிதுமில் எவரோடும் மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோளன் அறிவிலி உன் அடிப்பேனா கோளன் எனினும் ஏனை நீ உன் அடியரோடு கூடும் வகைமை அருள் புரிவாய். எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் என்னை நீ அடியாரோடு சேர்த்துக்கணும். கிருபாந்த வாரியார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்துல எல்லா மேடையிலும் நான் சொல்வது வழக்கம். ஏற்கனவே என்னுடைய லெக்சர் கேட்டவாளுக்கு அது தெரியும். எப்படின்னா, ஒரு மாட்டு கூட்டம் போறது, அதுல நடுவுல ஒரு குருட்டு மாட்டை நடுவுல விட்டுருவாங்க. அது கண்ணு 2 கண்ணும் தெரியாது. அந்த மாடு சேர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் உறைஞ்சுக்கும், அந்த பக்கம் உறைஞ்சுக்கும். அப்ப அது தெரியும் எங்க போனோம்னு. எல்லா மாடும் சேர்ந்து கொட்டிலுக்கு போகும்பொழுது இந்த கண் பார்வையற்ற அந்த மாடும் அவர்களோடு சேர்ந்து கொட்டிலை அடைந்து விடும். முருகா, அது போன்று என்னை நீ அடியார் கூட்டத்தில் வைத்து விடு. அடியார் கூட்டத்தில் என்ன வச்சுட்டியானா நான் உன் திருவடியை சேர்றதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தப்பான ஒரு கூட்டத்துல போய் சேர்ந்தா நான் தப்பான இடத்துக்கு தான் போவேன். உன்னை போற்றுகின்ற அடியார்கள், உன்னை வணங்குகின்ற அடியார்களுடைய கூட்டத்தில் தூவம் சுத்த அடியார் சொல்லுவ, தூவம் சுத்த மனசால சுத்தமா இருக்கிற அந்த அடியார்கள் கூட்டத்தில் என்னை நீ சேர்க்க வேண்டும். அப்படியே பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி அந்த பிரார்த்தனை வீண் போகவில்லை, நமக்கு நிச்சயமாக வீண் போகவில்லை. ஏனால் இன்று நாம் அடியார் கூட்டத்தில் இவ்வளவு நேரம் இருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம டைம் போனதே தெரியாம அந்த முருகனுடைய பெருமை, அருணகிரிநாதர் எப்படி அவரை அழகாக பாடியிருக்கிறார்,
அதை நமக்கெல்லாம் எடுத்து இந்தா சாப்பிடுன்னு திராட்சப்பழம் ஊட்டுற மாதிரி வாயில வச்சு கொடுத்த நம்முடைய குருநாதர்கள் குருஜி எஸ் ராகவன் அவர்கள், திருப்புகழ் அடிமை திரு எஸ் நடராஜன் அவர்கள், எல்லாருடைய பாதங்களையும் வணங்குகிறோம். அந்த இன்னைக்கு சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி அந்த சீரல் அசடன் பாட்டு எடுத்து பாருங்க. நம்மள சொன்னதான் அது. கூறு மொழி அது பொய்யான கொடுமையுள்ள கோளன் அறிவிலி, பொய் சொல்லிடுறோம். பாயத்த யோசிக்கிறதே கிடையாது, பொய் சொல்லிடுறோம். ஏன் அறிவிலி, எந்த விஷயத்த பண்ணணுங்கிற அறிவு எனக்கு இல்ல அப்படின்லாம் அவர் சொல்றார். அதனால்தான் தாய் என் தாய் அருணகிரிநாதா அப்படின்னா, தாயினும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து இல்லையா, கிடந்த கடையாய் கிடந்த அடியேனை அடியனுக்கு தாய் சிறந்த தயாவான தத்துவனே. ஆனா பெரியவாள்லாம் அந்த மாதிரி சொல்ற, தாய்ங்கிற என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீதான் அப்படிங்கிறார் இல்லையா அனுபூதியில. அந்த மாதிரி தாய் போன்று நம்மளை எல்லாம் கருணையோடு நல்ல நெறிகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவர் அருணகிரிநாதர். அவருடைய பாத கமலங்களை இன்றைய நாளில் அருணகிரிநாதர் ஜெயந்தி என்று கூறப்படும் இந்த நாளில், ஆனிமூல நன்னாளில் நமக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் அளித்த திரு ஜெயமாறன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி உரித்தாக. வணக்கம். நன்றி. வணக்கம் மேடம். நன்றி ஐயா. ஓகே சித்ராமா, you can finish ma closing. ஓகே, மிகவும் அருமையான ஆன்மீக சிந்தனைகளையும் அருணகிரிநாதர் வாழ்க்கை பாதை மற்றும் திருப்புகழின் முக்கியத்துவம் பற்றி பகிர்ந்து கொண்ட மதிப்பிற்குரிய அம்மா சித்ராமூர்த்தி அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கும், ஐயா EN மூர்த்தி அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவாக சிலாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த குமாரி குணவதி சிவபாலன் அவர்கள் திருப்புகழ் மற்றும் முருகன் நாமாவளி பாராயணத்தை வழங்குவார்கள். அவரை அன்புடன் அழைக்கிறோம். முருகாசரணம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, ஊருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகா 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 சரணம். குமாரி குணவதி சிவபாலன் அவர்களுக்கு நன்றி. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. வாழ்நாள் முழுவதும் நம் முருகப்பெருமானின் அருள் நம்மை அழைத்து செல்லும், உயர்ந்த பாதைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். முருகாசரணம். வணக்கம் அனைவருக்கும் நன்றி. நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோகிராம். தேங்க்யூ. முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். வணக்கம்.
முருகா சரணம் முருகா சரணம். முருகா சரணம் ஐயா. முருகா சரணம் முருகா சரணம். முருகா சரணம் முருகா முருகா சரணம் முருகா சரணம் ஐயா. முருகா சரணம் ஐயா முருகா சரணம் அம்மா மயிலும் மயிலும் துணிகாச்சரணம். முருகா சரணம் ஐயா. முருகா சரணம் அம்மா. முருகா சரணம் முருகா சரணம். மேடம் நல்ல ஒரு தலைப்புல பேசுறீங்க. வெரி குட். முருகாச்சரணம்.